நல்லா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் போயிட்டு இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அதிகமா ஆயிட்டாங்க இல்லையா, எல்லாருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. நம்மளோட சக்சஸ் வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு. Hey guys, this is VJ Vidhu here. இப்போ நம்ம கூட VG Bridals ஓட விஜயராணி மேம் இருக்காங்க. இவங்க கூட ஒரு இன்டர்வியூ செஷன் பிளஸ் மேக்கப் செஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். This is விஜயராணி from VG Mehendi Makeup. எப்படி அக்கா ஸ்டார்ட் ஆச்சு மேக்கப் ஜர்னி? 2019ல ஸ்டார்ட் பண்ணேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லாம பியூட்டிஷியனா ஸ்டார்ட் பண்ணேன். மேக்கப் மட்டும் அட்வான்ஸ்டா கத்துக்கிட்டு பண்ணிட்டு இவ்வளோ பிரைட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 100+. ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஜர்னி? நல்லா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் போயிட்டு இருக்கு. உமன் என்டர்பிரினரா இதுல ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ்? நிறைய இருக்கு. அதுல என்ன மெயினா சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. ஸ்டார்டிங்ல இருக்காது. கண்டிப்பா நம்ம அதுல எந்த அளவுக்கு ரீச் பண்றோம், எந்த அளவுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றோம்ன்றத பொறுத்து, நம்மளோட சக்சஸ பொறுத்து தான் நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட்னே சொல்லலாம். உங்களோட ஒர்க்ல நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களோட சக்சஸ் வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைடுக்கு நான் வாங்கினது வந்து 2500. இப்போ நம்ம கேக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10,000. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுதான் நம்மளோட பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுறது. அந்த டைம்ல நம்ம கிட்ட வந்துட்டு இருந்த ப்ராடக்ட் வேற, இந்த டைம்ல நம்ம அப்டேட் பண்ண ப்ராடக்ட் தான் வேற. அதெல்லாமே பொறுத்துதான் நம்மளோட பேக்கேஜிங் வந்துட்டு வரும். ஒவ்வொருத்தர் வந்து கோல்டன், பிளாட்டினம், டைமண்ட் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே அவங்க யூஸ் பண்ற பிராண்ட், அவங்களோட பிராண்ட வச்சு அவங்களோட பிக்சிங் ரேட். சிலர் வந்துட்டு 40,000 50,000 பெர் சிட்டிங்க்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. அதே பெர் சிட்டிங் 5,000 10,000 மினிமம் ஸ்டார்டிங் பண்றவங்களும் இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குன்னு சொல்றீங்களா? டைப்ஸ் ஆஃப் மேக்கப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஹச்டி பிரீமியம் இப்படிலாம் சொல்றாங்க. பட் வாட்டர் பேஸ்டா இல்ல வந்துட்டு சிலிக்கான் பேஸ்டான்றது பொறுத்துதான் இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் அதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லா விதமான இதையும் நம்மளால போட முடியாது. ஆக்சுவலா நம்மளோட பேக்கேஜ் என்ன அப்படின்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட், அதை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம பேஸ் பண்றோம். பிரைடல் மேக்கப்காக வர்றாங்க, ஒரு சட்டலான ஒரு மேக்கப் வேணும் பிளஸ் எக்ஸ்டென்ஷன் வேணும், அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே நம்ம சட்டில் மேக்கப்னாலும் சரி, எல்லாருக்குமே சேம் டெக்னிக் வந்துட்டு ஒரே இதுதான். ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம எதுவுமே மிஸ் பண்ண போறது கிடையாது. அதை வச்சு நம்ம வந்துட்டு புரிய வச்சுட்டா போதும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னோட பேக்கேஜ் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 10,000 நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து இதுவே வந்துட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து 14 15,000 அது 18,000. ஏர் பேஸ் போனோம் அப்படின்னா 25. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, புபர்ட்டி ஃபங்க்ஷன்க்குலாம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்ற ரெக்கமெண்ட் என்னன்னா, என் பொண்ணா இருக்கணும், சின்ன பொண்ணா இருக்கணும், அவங்களோட ஃபியூச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்றத அவங்களோட தாட்டா இருக்கும். ஈவன் பிரைடா இருந்தாலுமே அதுதான். நம்ம கிட்ட என்ன பிராண்ட்லாம் இருக்கு அப்படின்னா, மேக், நார்ஸ், எஸ்டி லாடர், அதுக்கடுத்து ஃபென்டி பியூட்டில இருந்து இன்டர்நேஷனல் பிராண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்றோம். லிப்ஸ்டிக் எடுத்துட்டோம்னா செஃபோரா, நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய, நல்ல லாங் ஸ்டே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும், அது எந்த டைம்ல யூஸ் பண்ணணும், இப்ப சம்மர் டைம்ல அப்படின்றத பொறுத்தும் நம்ம வந்துட்டு பிராண்ட் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஆர்டரே வரல, நான் வந்துட்டு எடுத்த உடனே வந்து 20,000 50,000 இப்படிதான் நான் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுவேன் நீங்க நினைக்கிறீங்க. பட் அது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா இப்போ எடுத்த உடனே கிளைண்ட் வந்து ரொம்பவே ஸ்மார்ட். எடுத்த உடனே அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே போயிட்டு கிளைண்ட் கிட்ட அதிகமா நம்ம சார்ஜ் பண்றோம்னா கண்டிப்பா புக் பண்ண மாட்டாங்க. நீட்டா போட்டோஸ் எல்லாம் எடுங்க, ஒர்க் பண்ணா மட்டும் போதாது, அதை வந்துட்டு காமிக்கணும். ஒரு டஸ்கி டோன்
டோன் அப்படின்னு இருக்கப்ப எடுத்தவொடனே நம்ம வந்துட்டு ஃபேரா காமிச்சாதான் அவங்க வந்துட்டு பியூட்டி அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே எல்லாருமே அழகுதான். அவங்கவுங்க டோன்ல அவங்களோட ஃபியூச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது தான் நம்மளோட ஒர்க். சோ நம்ம வந்துட்டு அவங்க ஃபேராவும் காமிக்கிறாங்க, அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஃபேரா தான் வேணும் அப்படின்னா ஃபேரா காமிச்சுக்கோங்க. இல்ல என்னோட டோன்லயே என்ன வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சா போதும் அப்படின்னு காமிச்சாங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த ரெக்யர்மெண்ட் தகுந்தாப்புல நீங்க பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பரான அவுட்லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இவ்ளோ அழகா ஃபிளாலெஸான ஒரு அவுட்புட் கொடுத்த விஜி பிரைடலுக்கு என்னோட தேங்க்ஸ். நீங்களும் உங்க ஆர்டரை விஜி பிரைடல் கிட்ட புக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.